அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 2/10/2024 அருமையான புரட்டாசி மாதம் புதன்கிழமை 16ஆம் நாள் ஐயா காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். இது என்ன வேணால் சொல்லலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். தலைவரை பற்றி எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம். காமராஜரை பற்றி லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம், நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். காமராஜர் ஐயா அவர்கள் இந்த பூமியை விட்டு போன நாள் எனக்கு ரொம்ப வருத்தமான நாள். இன்னைக்கு அந்த மனிதர்லாம் இனிமேல் எங்கு கிடைப்பார், எப்போது கிடைப்பார் எனக்கு தெரியவில்லை. ஆனால் காமராஜர் மாதிரி இன்னொருவர் வர வேண்டும், காமராஜரே வர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். காமராஜர் உயிர் தெழுந்து வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காமராஜருடைய ஆன்மா மீண்டும் காமராஜராகவே வந்து பிறந்து அவர் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், இயற்கை அதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமர்களில் மிகச்சிறந்த பிரதமர். நேரு அவர்கள் பல முறை கூப்பிட்டு கேட்டாராம், பிரதமராயிரு அப்படின்னு. வேணான்ட்டாரான், முடியாதுங்க அப்படின்னு. ஏப்பா சொன்னால் கேளுப்பா, அதுக்கப்புறம் ஆள் இல்லைப்பா. அவருக்கு நேரு என் உயிர் பிரியும் நேரம் எனக்கு சத்தியம் பண்ணு, நீ தான் அடுத்த பிரதமராக பதவி ஏற்றுக்குவேன்னு. அப்போ தான் என் உயிர் பிரியம்லாம் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். பதவிக்கு ஆசைப்படாத பல மாமனிதர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம இருந்திருக்கிறோம். சத்தியம் பண்ணார நேருக்கிட்ட அடுத்து நான் பிரதமராக போய் பதவி ஏற்றுக்கிறேன்னு. அதன் பிறகு தான் நேரு அவர்கள் உயிர் பிறந்ததாக ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். இதெல்லாம் இனிமேல் நடக்குமா அப்படின்னு தெரியல. இப்போல்லாம் என்றைக்கிடா அண்ணன் எப்படா சாவன் தின்ன எப்படா காலியாவன்னு காத்திருக்கிறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நீங்கள் இப்போ அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா இவரெல்லாம் உண்மையிலே இவரெல்லாம் இந்தியாவில் தான் பிறந்தாரா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போனப்போ நிறைய பேர் இந்த ரயில் மேற்கூரையில் ஏறி போய் அந்த பாலத்தில் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அண்ணாவுடைய உடலில் பார்க்குறதுக்கு, அண்ணாவுடைய உடலை பார்க்குறதுக்காக ரயிலில் உள்ளே உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காம கொஞ்சம் எல்லாம் மேலே ஏறி போய் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில். அதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதன் பிறகு ஒரு ரயில் விபத்து ஒன்றாச்சு. ரயில் விபத்தான ரயில்வே துறை அமைச்சர் தானே காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நேரு கூப்பிட்டு சொன்னாரா, கொஞ்சம் கம்முன்னு தான் இறையா, நீ சும்மா ராஜினாமா பண்ணிட்டே இருக்க. திரும்ப நேரு பிடிச்சி அவரை அமைச்சரில் வச்சுக்கிட்டு இருப்பார். இதில் என்ன விஷயம்னா, லால் பகதூர் சாஸ்திரியோட அம்மா அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க போய் இந்த மாதிரி ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு சரியாக ரயில் கண்டுபிடிக்க முடியல. அந்த ரயில் நிலைய அதிகாரி கேட்டாங்களாம், அம்மா நீங்கள் எங்கேம்மா போகணும் அப்படின்னு. அந்த அம்மா விலாசத்தை எடுத்து காட்டினாங்களாம். அது எழுதியிருந்ததான் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி. உடனே அவங்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறாரு. எல்லாம் ஏற்றி அந்த அம்மா ட்ரெயின் பிடிச்சி அங்கேயே ஸ்டேஷன்லேயே தங்க வச்சு அவங்கள ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா போய் கேட்டாங்களாம், ஆமாம் நீ ரயில்வேயில் என்ன வேலை செய்கிற, இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க உனக்கு அப்படின்னு. இல்லைம்மா நான் அதில் ஒரு சாதாரண வேலையில் தான்மா இருக்கேன் அப்படின்னாரான். ரயில்வே துறை மினிஸ்டர் அவர். நம்ம ஊரில் இந்த சாதாரண பதவியில் இருக்கிறவங்க பண்ணுற அட்டகாசமே தாங்க முடியலையா ஆண்டவா, எப்படி வாழ்ந்துருக்காரு பாருங்க. ஒரு முறை போலீஸ் மந்திரியாக இருந்தார். ஃபஸ்ட்டு அவர் போலீஸ் துறைக்கு தான் மந்திரியானார். அவர் ட்ரெயினை விட்டு இறங்கி வர்றாரு, எல்லாம் வரவேற்பு கொடுக்குறக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் இவரை பிடிச்சி நிறுத்திடுறாரு. இவர் தான் சாஸ்திரின்னு அவருக்கு தெரியாது. பிடிச்சி நிறுத்திடுறாங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக மந்திரியை காணோம். ட்ரெயின் வந்தாச்சு, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க, மந்திரியை காணோம். அப்புறம் அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டாரான், லால் பகதூர் சாஸ்திரி எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லைங்க போலீஸ் மந்திரி வர்றாரு அதனால் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு. அப்போ தான் சாஸ்திரி சொன்னார், அந்த போலீஸ் மந்திரியை நான் தாங்க அப்படின்னு. நம்பவே இல்லையா ரொம்ப நேரம். அப்புறமேலும் எல்லாம் சலிட்டுலாம் அடித்து இவர் தான் போலீஸ் மந்திரி, ஏன்னா கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்ல அதனால். அந்த மாதிரி ஒரு விஷயம். அவரோட உண்மையான பேர் லால் பகதூர் சிரியா. சிரியான்றது ஒரு ஜாதி பேர். அவர் தூக்குனார் முதல்ல, எனக்கு எதுக்கு பின்னாடி ஜாதி பேர், என் தந்தையார் பேர் சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டார். இந்தியாவின் சிறந்த வேளாண்மை துறை அமைச்சர், இந்தியாவின் சிறந்த ரயில்வே துறை அமைச்சர், இந்தியாவின் சிறந்த பிரதமர். அவர் இருக்கும்போது தான் வெண்மை புரட்சின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது இந்த பால் புரட்சி ஒன்று இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அவர் வெளிநாட்டில் இறந்து போன முதல் பிரதமர். அதில் நிறைய பின்னாடி காரணம்லாம் சொல்கிறாங்க, நம்ம தான் சொல்லி அதில் பஞ்சாயத்து வந்துட போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் அதில் பின்னாடி மறைந்திருக்கிறது. அதே போல் காமராஜர், இவர்கள் இருவருமே மகாத்மா காந்தி மீது பற்றுடையவர்கள். காமராஜர் இந்த நாடு இனிமேல் நாசமாக போகுதுன்னு நினச்சே செத்து போனார். அதுதான் உண்மை. அப்படியே அவரால் தாங்கிக்க முடியல, இனிமேல் அந்த நாடு என்ன ஆகுமோ அப்படின்னு. அந்த வருத்தத்திலேயே அவர் இறந்து போனார். அதை பற்றி நிறையா பேசினா அதுவும் சங்கடங்களில் நிறையா வரும். அதனால் அந்த சங்கட குஸ்காக்கள்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். லால் பகதூர் சாஸ்திரி உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. லால் பகதூர் சாஸ்திரியின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு சம்பவம் அவருக்கு சொல்கிறேன். அவருக்கு சம்பளம் 200 ரூபாய்.
அப்போது மந்திரியாக மத்திய அமைச்சராக இருந்தபோது 200 ரூபா அவருக்கு சம்பளம். அந்த 200 ரூபா சம்பளம் ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றார், நண்பா எனக்கு ஒரு 200 ரூபா கடனை கொடு, நான் வந்து ஒரு 6 மாதம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இவர் வந்து கேட்குறார், ஏப்பா எங்கிட்ட எதுப்பா காசு, இருப்பா லலிதாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லலிதாவை கூப்பிட்றார். அவங்க தான் அவங்க துணைவியார். அப்போது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க வாங்க உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு 200 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் நண்பர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்றாரு. அனுப்பிச்சிட்டு போய் கேட்டாராம், எப்படி என்னங்க எப்படிம்மா உனக்கு 200 ரூபா கிடச்சிது அப்படின்னு போய் கேட்டாராம். அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு மாதம் வந்து 200 ரூபா சம்பளம், 150 ரூபா தான் செலவாகுது, மீதி 50 ரூபா மிச்சம் முடிச்சு வைக்கிறேன், 4 மாதம் சேர்த்து வச்சேன் 200 ரூபா இருந்தது அப்படின்னு எடுத்து ஒரு லெட்டர் எழுதினர். பெறுநர் மாண்புமிகு பாரத பிரதமர் நேரு அவர்கள், அனுப்புனர் லால் பகதூர் சாஸ்திரி, என்னது ரயில்வே துறை அமைச்சர், நான் இன்றுதான் தெரிந்து கொண்டேன் என் குடும்பத்தின் செலவு மாதம் 150 என. அடுத்த மாதத்திலிருந்து எனது சம்பளம் ரூபாய் 150 இருக்கட்டும். நீங்கள் ஏற்கனவே எனக்கு 50 ரூபாய் அதிகமாக கொடுத்த பணத்தை என் நண்பனுக்கு நான் கடனாக கொடுத்துருக்கிறேன், வந்தவுடன் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கிறேன், லெட்டர் எழுதியிருக்காருக்க. அந்த லெட்டர் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இருக்குது. யாருப்பா நீ எல்லாம் கேட்குறக்கே வித்தியாசமாக இருக்குதுல்ல, அதுதான் மேட்ரு. இந்த மாதிரி மேதைகளை கொண்டது நம் பாரத நாடு. அதான் சொன்னேன், பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு தான் பாரதி. இந்த மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க சாமி. திரும்ப இவங்கெல்லாம் வரணும்னு என்னைக்கா ஒரு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் சாமி. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நமக்கு தலைவராக வர வேண்டும். நல்ல மனிதர்கள் மீண்டும் நமக்கு தலைவர்களாக, பிரதமர்களாக, இந்த நாட்டுக்கு அமைச்சர்களாக வந்து நாம் வாழ்வில் வளமே பெருக வேண்டும் என இன்றைய இந்தியா அவர்கள் கனவில் உருவானது. அதான் விஷயம். வாங்க, மகாலயபட்ச அமாவாசை, அதை லால் பகதூர் சாஸ்திரி பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு போயிட்டோம். கிடைக்கவே கிடைக்காத அமாவாசை. வாய்ப்பு இருப்பவர்கள் திருவனந்தபுரத்தில் திதி கொடுங்கள், வீட்டில் படையல் போடுங்கள். எந்த திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த திதியை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எதை விட்டு விட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செய்து உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக பிறருக்கு தானமாக கொடுங்கள். ஆசிரமங்களுக்கு உணவளியுங்கள். ஆசிரமங்களுக்கு நல்லாவே உணவு கொடுங்க. ஆசிரமத்தில் போய் அங்கே இருப்பவர்களுக்கு உங்கள் தாய் தந்தையராக, உங்கள் சகோதரமாக, உங்கள் குழந்தையாக நினைத்து அவர்களுக்கு உணவளியுங்கள். இல்லாதோர் பல பேர் இருக்கிறார்கள், வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பல பேர் இருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். கிடைக்கவே கிடைக்காத அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை. தயவு செய்து இதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க, திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். சர்வதேச அகிம்சை தினம். கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கொடுமை செய்யக்கூடாது என சூச்சகமாக சொல்லியிருக்கிறார்கள். நாள் முழுவதும் அமாவாசை. பிற்பகல் 1:44 வரைக்கும் உத்தரா, அதன் பின்பு அஸ்தம். அதிகாலை 3:43 வரைக்கும் சுப்ரமம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பிராமியம் நாமயோகம். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. காலை 11:34 வரைக்கும் சத்துஸ்பாதம். அதன் பின்பு நாகவம் கரணம். அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வது, அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது, காக்கைக்கு உணவளிப்பது, புறாக்களுக்கு உணவளிப்பது, விலங்கினங்களுக்கு பசுமாட்டுக்கு உணவளிப்பது, பசு தானம் கொடுப்பது, பசுவுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு தானமாக கொடுப்பதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிஷபவாகனம் கோமணத்துக்கு பசுமாட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு நாள், ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். அதே போல் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி. நிறைய பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காசி பயணம் மிக சிறப்பாக இருந்தது. காசியில் சொக்கநாதர் பயணம் மிக சிறப்பாக இருந்தது. திருவனந்தபுரத்துக்கு சிறப்பாக வந்திருக்கிறோம். திருவனந்தபுரத்தில் மகாலய அமாவாசை சிறப்பாக அனுசரிக்க இருக்கிறோம். மிக மிக மகிழ்ச்சியும் கூட. எனக்கு என்னுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு என்னுடைய நண்பர் சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து இங்கே வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான ஒரு விஷயம், அருமையான ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது.
6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வாங்க 3ஆம் தேதி பிரதமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.